ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் எம் பிரம்ம வேதாந்த விதோ வதந்தே பரம் பிரதானம் புருஷம் ததான்யே விஸ்வோத்கதே காரணமீஸ்வரம் வா தஸ்மை நமோ நம விக்ன விநாயகாயா. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி மேனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இன்றைய தினம் எல்லாம் வல்ல கலியுக கண்கண்ட தெய்வமாக விளங்கி நாம் அனைவருக்கும் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தந்து நமது நகர் வாழ்கின்ற பக்த கொடி பெருமக்கள், லோகத்தில் உள்ள பக்த கொடி பெருமக்கள் அனைவருக்கும் அருள் பாலித்து வருகின்ற திருவேற்காடு ஸ்ரீ பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் ஸ்தல புராணம். நமது ஆலயமானது திருக்கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி இருவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இந்த திருமணத்தை தரிசனம் செய்வதற்காக 330 கோடி தேவர்களும் அங்கு ஒன்று கூடிவிட்டார்கள். ஆகையினால் நமது உலகமானது சமநிலையில் இல்லை. சமநிலையில் இல்லை அப்படின்னோனையும் எல்லாரும் இறைவனிடத்தில் போய் கேட்குறாங்க, உலகம் சமநிலையில் இல்லையே, நிலநடுக்கமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அகஸ்திய முனிவர் தென் திசையை நோக்கி போனால் தான் சமநிலைக்கு வரும் அப்படிங்கிறாங்க. அவரை கூப்பிட்டு சொன்னால் அவர் கொஞ்சம் சங்கடப்படுவார். ஏன்னா எல்லாம் இப்போ கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிற போது எல்லோரும் கல்யாணத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்களோ தோறியோ, சரி நம்ம தென் திசையை நோக்கி போவோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ அகஸ்திய முனிவரை கூப்பிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி விந்திய மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது, இமயமலைக்கு முன்பு. அந்த விந்திய மலையை வளர்ந்து போயிட்டே இருக்க சொல்கிறார். அந்த விந்திய மலை வளர்ந்து போயிட்டே இருக்குது, அதாவது சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் எல்லாம் தாண்டி வளர்ந்து போயிட்டே இருக்குது. அது வளர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்னாக்க அதால் தாங்க முடியல. அப்போ எல்லாரும் வரும்போது எல்லாரும் யார் அந்த விந்திய மலைகிட்ட போய் பார்த்தாலும் அது எல்லாருக்கும் போயிட்டு வாங்குது. அகஸ்திய முனிவர் மட்டும் போனாதான் அந்த விந்திய மலை அடங்கும். சரி அப்படின்னு பார்க்கும்போது அந்த அகஸ்திய முனிவர்கிட்ட இந்த விந்திய மலையானது வளர்ந்துட்டு இருக்கு, நீங்கள் சொன்னாதான் கேட்கும் அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்பயும் அவர் கேட்க மாட்டேங்கிறார். காசியில் விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பால பூஜை பண்ணிட்டு இருக்கார். இந்த காசி க்ஷேத்திரத்தை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிறார். அப்படி சொல்லும்போது எல்லாரும் போய் சரி அப்படின்னு சிவபெருமானே இறங்கி காசிக்கு மேல்பட்ட ஸ்தலம் வேற்காடு அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறார். நம்ம திருவேற்காட்டை காசிக்கு மேல்பட்ட ஸ்தலங்கிறார் சுவாமி. சரின்னு அந்த காசிலேருந்து புறப்பட்டு வரார். அந்த விந்திய மலை வளர்ந்துட்டே இருக்குது. இந்த அகஸ்திய முனிவர் அந்த விந்திய மலை பார்க்குறது. ஆகா, இந்த அகஸ்திய முனிவர்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் பலிக்காது, அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்லுங்கோ அப்படிங்கிறார். விந்திய மலை அமுங்கு அப்படிங்கிறார், அமுங்கிடுது. தென் திசையை நோக்கி போகிறேன், திரும்பி நான் வர வரைக்கும் நீ அமுங்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறார். அது அமுங்கிடுது. அதுக்கப்புறம் அது வளரல, அது அமுங்கி வந்துடுது. சரின்னு அவர் புறப்பட்டு விந்திய மலையை தாண்டி வந்துட்டார். இங்கே வேற்காடு வந்துட்டார். இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கார். அங்கே சுவாமி அம்பாளுக்கு கல்யாணம் ஆகுது. ஆகா, இந்த கல்யாணத்தை நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறார். நினச்ச தருணத்திலேயே அங்கே கல்யாணத்தில் மாலை மாற்றின்னு இருப்பா சுவாமி அம்பாள். அந்த மாலை மாற்றினதோட காட்சி கொடுத்த இடம் தான் நம்ம திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் சிவன் ஆலயம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். இந்த திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, இங்கே இறைவன் உருவத்தோடு இருப்பார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி அம்பாள் ரொம்ப அரியுது. இந்த மாதிரி உருவத்தோடு பார்க்கக்கூடியது. எல்லா இடத்துலையும் நம்ம சிவபெருமானை எப்படி பார்ப்போம் அப்படின்னா அரூபமாக தான் பார்ப்போம், லிங்க வடிவத்தில் தான் பார்ப்போம். ஆனால் உருவத்தோடு பார்க்கக்கூடிய க்ஷேத்திரம் அப்படின்னா திருவேற்காடு. இதுக்கப்புறம் அவர் எங்கெல்லாம் நினைக்கிறாலோ அங்கெல்லாம் கல்யாண காட்சி கொடுத்துட்டே இருக்கார். அது ஒரு இடத்துல அதாவது திருமணஞ்சேரி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே கன்னியாதானம் ஆகும்போது அங்கே காட்சி கொடுத்துருக்கார். இந்த கல்யாணம் எல்லாமே முடிஞ்சு காட்சி கொடுத்த இடம் தான் வேதாரண்யம் கோடிய கரை. அதுக்கப்புறம் ஊர் கிடையாது, அதுக்கப்புறம் கடல் கரை தான். கல்யாணம்லாம் முடிஞ்சு காட்சி கொடுத்த இடம் அங்கே. அதாவது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல் உருவத்தோட காட்சி கொடுத்த இடம் இங்கே. ஆனால் இந்த பூலோகத்தில் முதல் இறைவன் எங்கே காலடி எடுத்து வச்சார் அப்படின்னாக்கா காஞ்சிபுரத்தில் தான் எடுத்து வச்சார். அதனால் இந்த காஞ்சிபுரத்தில் தான் ஃபஸ்ட்டு பிருத்வி ஸ்தலம். அங்கே ஏகாம்பரேஸ்வரர் மண்ணில் தான் இருப்பார். ஃபஸ்ட்டு ஸ்தலம் காஞ்சிபுரம் தான், பஞ்சபூதத்தில். அந்த ஏகாம்பரேஸ்வரர் மண்ணில் தான் இருப்பார். அங்கே மண்ணெல்லாம் சிவன். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த திரும்பி எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கும். அது மாதிரி உருவத்தோட காட்சி கொடுத்த இடம் முதல் எங்கன்னா நம்ம திருவேற்காட்டில் தான். இதுக்கப்புறம் தான் வேதாரண்யம் கோடியக்கரையிலே கொடுக்குறார். இந்த ஊருக்கு பேர் வட வேதாரண்யம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் ஒரு பேர் உண்டு இந்த ஊருக்கு. கல்யாணம்லாம் முடிஞ்சு காட்சி கொடுத்தது அங்கே. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரோட 3 எண்டு, இந்த 3 எண்டுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ டெல்லிக்கு போகிறீங்க அப்படின்னாக்க அடுத்த நாட்டுக்கு ஒரே ஒரு வேலி தான், அதை தாண்டி நம்ம போயின்னு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து மாறி போனோம் அப்படின்னா கடல் தாண்டினா தான் போக முடியும். நம்ம இந்தியாவோட எண்டு 3மே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த 3 இடத்துலையும் 3 க்ஷேத்திரம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் கோடிய கரை. அங்கே அகஸ்திய முனிவருக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு காட்சி கொடுத்த இடம்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா கோடியக்கரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க பர்வதவர்தினி அம்பிகாசமேத ராமநாத சுவாமி, அதாவது ராமர் வந்து மண்ணில் சிவனை பிடிச்சி வழிபட்ட க்ஷேத்திரம், அதுதான் வந்து ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு எண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தபஸ் இருந்த இடம் கன்னியாகுமரி, முக்கடல் சங்கமம், 3 கடல் சேரக்கூடிய இடம், அது ஒரு எண்டில் இருக்கும். நீங்கள் மேப், நம்ம இந்தியா மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த 3மே 3 எண்டில் இருக்கும். 3 இடத்துலையும் 3 க்ஷேத்திரம் இருக்குது, 3 இடத்துலையும் 3 க்ஷேத்திரம் இருக்குது. அது ஒரு விசேஷம். இங்கே கல்யாண கோலத்தோட உருவத்தோட அகஸ்திய முனிவருக்கு காட்சி கொடுத்த இடம் அப்படிங்கிறது ஒரு விசேஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 63 நாயன்மார்கள் இருக்காங்க. இந்த நாயன்மார்களில் வந்து மூர்க்க நாயன்மார் அப்படிங்கிறவர் இங்கே அவதரித்த க்ஷேத்திரம். இந்த ஊரில் தான் மூர்க்க நாயன்மார் பிறந்திருக்கார். இந்த மூர்க்க நாயன்மாரோட விசேஷம் என்ன அப்படின்னாக்க, இந்த ஊரில் பிறந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவரோட கொள்கை, ஒரு நாயன்மார்களின் ஒரு கொள்கை. ஒருத்தர் வந்து கோயில்கள்லாம் நல்லா பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு விளக்கேற்றி வழிபடுவார். ஒரு நாயன்மார் என்ன பண்ணுவார்னா வரக்கூடிய சிவனடியார்களுக்கெல்லாம் வஸ்திரத்தெல்லாம் தோச்சு கொடுப்பார். ஒரு நாயன்மார்களுக்கு ஒரு கொள்கை. அதே மாதிரி இவரோட கொள்கை என்ன அப்படின்னாக்க, இங்கே வரக்கூடிய சிவனடியார்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், அன்னதானம் போடுறது தான் இவரோட கொள்கை. அதே மாதிரி இங்கே அவர் பெரிய கோடீஸ்வரனாக பிறந்தார். அவரோட சொத்து, ஒருத்தர் வந்துட்டு நம்ம சிவனை ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகி கும்பிடுறோம் அப்படின்னாக்க, வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாக்க, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சொத்து சொந்தக்காரங்க எல்லாரையும் பிடுங்கிடுவார். எல்லாத்தையும் பிடுங்கிட்டு திருப்பி நம்மளை வந்து அவன் பார்க்குறானா, நம்மளை நினைக்கிறானா அப்படின்னு பார்ப்பார். அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து சொந்தக்காரங்க எல்லாரும் போயிட்டாங்க. அவர் ஒரு ஆண்டி ஆகிட்டார், அவர்கிட்ட வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்கும். இந்த பூலோகத்தில் மனித பிறவி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அது மாதிரி அவருக்கு என்ன திறமை அப்படின்னா சூதாட்டம் ஆடுவார், வேற ஒன்றுமே அவருக்கு தெரியாது. இந்த ஊரை விட்டு அவர் போயிட்டார், இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டார். அவர் முக்தி அடைஞ்சது கும்பகோணத்தில், பிறந்தது இந்த ஊரில், முக்தி அடைஞ்சது கும்பகோணத்தில். இந்த ஊரை விட்டு போகும்போது போகிற வழியெல்லாம் என்னன்னாக்கா அவரோட கொள்கை அன்னதானம் போடுறது தான். அப்போ அந்த அன்னதானம் பண்ணோம் அப்படின்னாக்கா அப்போ பவுன் காசுகள் இதெல்லாம் நிறைய வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் அன்னதானம் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா சூதாட்டம் ஆடுவார். அதில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 தடவை தோற்று போயிடுவார். தோற்று போகும்போது தான் நிறையா பவுன் காசுக்கெல்லாம் வைப்பாங்க. அப்போ நிறையா பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல 2-3 தடவை தோற்று போயிடுவார். அதுக்கப்புறம் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ நம்ம ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறபோது அவங்களோடது தான் மெஜாரிட்டி ஜாஸ்தி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் மிரட்டுவாங்களாம், மிரட்டி அந்த காசை பிடுங்க பார்ப்பாங்களாம். இவர் கையில் கத்தி கபாடா எல்லாம் வச்சுருப்பாராம், கத்தியை எடுத்து மிரட்டுவாராம். அதுதான் மூர்க்கத்தனம், ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாராம். அதனால தான் மூர்க்க நாயன்மார் அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது. அதை மிரட்டி அந்த காசெல்லாம் வாங்கி அன்னதானம் தான் பண்ணுவார். அவரோட கொள்கையிலேருந்து அவர் மாறலை. முக்தி அடைஞ்சது கும்பகோணம். 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் இங்கே பிறந்த க்ஷேத்திரம் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வரில் திருஞான சம்பந்தர் பாடல் பட்ட ஸ்தலம். அந்த பதிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிவனை வந்து யார் வழிபடுறாலோ அவாலாம் தேவரே, அதுதான் தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. அதுதான் அந்த பாட்டு கூறுகின்றது. இந்த சிவனை வந்து யார் வழிபடுறாலோ, இந்த சிவனை வந்து யார் பார்க்கிறாளோ, யார் தரிசனம் பண்ணுறாளோ அவாலாம் தேவராவாள் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் ஒரு பாட்டிலையும் அந்த அந்த பதிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலையும் அந்த நாமாவளியை சொல்லி தான் முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க 2 திருப்புகழ் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்கார். எல்லாருக்கும் வந்து நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முருகப்பெருமான் வந்து சூரசம்ஹாரம் பண்ணது அப்படின்னா திருச்செந்தூர் அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி அந்த சிக்கல் சிங்காரவேலன்னு சொல்லுவாங்க. நாகை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிக்கல்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் வேல் கொடுத்த இடம். இந்த வேலை வாங்கும்போது இன்றைக்கும் முருகப்பெருமானுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றும். நீங்கள் முருகர் இன்றைக்கி அந்த வேல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே முத்தா வேர்க்கும். யாரும் பக்கத்தில் இருந்து பன்னீரோ தண்ணியோ இதெல்லாம் தெளிக்க மாட்டாங்க. நம்ம நன்னாவே பார்க்கலாம். கொஞ்சம் விபூதி எடுத்து அப்படி குழப்பியே காமிப்பாங்க. அவ்வளோது அப்படியே வேர்த்து ஊற்றும் முருகப்பெருமானுக்கு. அது வந்து வேல் வாங்கின இடம், வேலை அம்பாள் கொடுத்த இடம், முருகர் வாங்கின இடம். சம்ஹாரம் பண்ண திருச்செந்தூர். அந்த வேலை இங்கே தான் வச்சு பூஜை பண்ண க்ஷேத்திரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நதி இங்கே விசேஷம் இருக்குது. கோயிலுக்கு பின்னாடி பாலிய நதின்னு இருக்குது. சுவாமி ஏன் இதை காசிக்கு ஈக்குவலான ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னாக்க, வடக்கு தெற்கு ஆறு, வடக்கேலேருந்து தண்ணி தெற்க வந்து வேறு எங்கேயுமே போகாது, காசியில் மட்டும்தான் போகிறது. வடக்கேலேருந்து தெற்க ரிவர் வந்து காசியில் மட்டும்தான் போகிறது. அதுக்கப்புறம் நம்ம திருவேற்காட்டில் தான் போகுது. இதுக்கப்புறம் கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு இடத்துல வடக்கேலேருந்து தெற்க தண்ணி போகும். அதனால தான் அது காசிக்கு ஈக்குவலான ஸ்தலனர். அது கோயிலுக்கு பின்னாடி இருக்க அந்த நதி பாலிய நதி அப்படின்னு பேர். அது கோயிலுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா இந்த கோயில் எங்கேயோ போயிருக்கும், காசியை தாண்டி போயிருக்கும். அது ஏன்னா சுவாமியே சொன்னது இல்லையா காசிக்கு மேல்பட்ட க்ஷேத்திரன்னு, அதனால காசியை தாண்டி போயிருக்கும். அது ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து வேலாயுத தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. அங்கே தான் வேலை வச்சு அம்பாள் பூஜை பண்ணுறா. அந்த இடத்துல தீர்த்தம் உண்டானது. அந்த வேலை கொண்டு போய் தான் கொடுத்த இடம் சிக்கலாச்சு. சம்ஹாரம் பண்ணி திருச்செந்தூர் ஆச்சு. சம்ஹாரம் பண்ணோடனே முருகப்பெருமானுக்கே பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுறது. அந்த தோஷம் ஏற்படும் போது எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் கேட்கும்போது
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல் பக்கத்துலேயே வந்து கீழ்வேலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வட்டத்து அம்மன் அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்கும். அது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்கு வந்து இந்த சம்ஹாரம் பண்ணோடனே அவருக்கு நைட்லாம் கனவு வந்துட்டே இருக்குது, தூங்க முடியல அவரால். அப்போ போய் பரமேஸ்வரன்ட்ட போய் பார்வதி கேட்குறா, நம்ம குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறானே, அவனுக்கு கனவாக வரதான், தூக்கி தூக்கி போடுது தூக்கத்தில், ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அவனை இந்த மாதிரி அவனை சம்ஹாரம் பண்ணதுனால அந்த பயத்துலேருந்து இன்னும் தெரியல குழந்தை, அதனால நீ 5 பக்கத்துலேயும் வட்டம் போட்டு அவனுக்கு காவல் நில்லு, அவன் என்னை பூஜை பண்ணட்டும், சிவ பூஜை பண்ணட்டும், அந்த இது நிவர்த்தி ஆகிடும், பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு திருப்பி வேர்க்காடுக்கு போயிட்டு எந்த இடத்துல நீ வேலை வச்சு பூஜை பண்ணியோ அந்த சிவனையை போய் அங்கேயே வழிபட சொல்லு வேதபுரீஸ்வரரை, அவருக்கு எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிறார். அங்கே அந்த 5 வட்டத்து அம்மன் அங்கே வட்டம் போட்டு அந்த இடத்துல முருகப்பெருமானை உட்கார்ந்து சிவபூஜை பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து இந்த சிவபெருமானை வழிபட்ட பிறகு தான் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகுது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான க்ஷேத்திரம் நம்ம திருவேற்காடு. இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அகஸ்தியர் எங்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுறாரோ அங்கெல்லாம் இங்கே வந்து கர்ப்பகிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஊரில் ஒரு அமைப்பில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஜபிருஷ்ட விமானம் அப்படின்னு யானையோட பின்பாக எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் இருக்கும் கர்ப்பகிரகம். இதே அமைப்பில் இருக்கக்கூடியதான் அகஸ்தியர் எங்கெல்லாம் சிவனை பிரதிஷ்டை பண்ணுறாரோ அங்கெல்லாம் கஜபிருஷ்ட விமானம் தான் பிரதிஷ்டை பண்ணுவார். அங்கே எல்லாமே கஜபிருஷ்ட விமானமாக தான் இருக்கும். அது மாதிரி அகஸ்தியர் பிரதிஷ்டை பண்ண க்ஷேத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுவாமி பேர் அகஸ்தீஸ்வரர், அம்பாள் பேர் ஆனந்தவல்லி அம்பாள் அப்படின்னு தான் இருக்கும். இங்கே வந்து சுவாமிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேதபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். ஏன் இந்த பேர் அப்படின்னாக்க 4 வேதங்களை வந்து இங்கே தான் சுவாமி வந்து அகஸ்தியருக்கு அருள்றார். அதனால தான் வேதத்துக்கெல்லாம் நாயகன் வேதபுரீஸ்வரர்னு பேர். அம்பாள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலாம்பிகை அப்படின்னு பேர். இது எதற்காக அம்பாளுக்கு அந்த பேர் வந்தது அப்படின்னா, கன்னிகை, அதாவது வந்து பாலம் அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். குழந்தை, அதாவது கல்யாண பருவத்தில் இருக்காள் அம்பாள், அதனால தான் பாலாம்பிகை அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான க்ஷேத்திரம் தான் நம்ம திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் ஆலயம். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா கோயில்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றிலும் கோஷ்ட தேவதைகள் அப்படின்னு ஒரு 5 சுவாமி இருக்கும். முதல்ல கோஷ்ட விநாயகர், 2வது தட்சிணாமூர்த்தி, 3வது பார்த்தோம் அப்படின்னாக்க லிங்கோத்பவர், 4வது பிரம்மா, அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன் அப்படின்னு 5 தெய்வங்கள் இருக்கும். இந்த 5 தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சிலை செஞ்சு அந்த தனியாக தான் வைப்பாங்க, அதை மருந்து சாத்துவாங்க. நம்ம கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கர்ப்பகிரகத்தோடு இணைஞ்சே இருக்கும். அது தனியாக செஞ்சு வச்சதே இல்லை. கர்ப்பகிரகத்தில் அந்த கல்லிலே செதுக்கி இருப்பாங்க அந்த சிலையை. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னாக்க கல்யாணம் ஆகாதவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும். சுவாமி எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்தி கொடுப்பார். நம்ம நம்பிக்கையோடு இங்கே வந்தோம் அப்படின்னாக்க 2 மாலை வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு போட்டு வழிபட்டு அந்த மாலையை ஒரு மாலையை திருப்பி கொடுத்துருவாங்க. உங்கள் கழுத்தில் போட்டு கோயிலை ஒரு 5 சுற்றிட்டு வரணும். இந்த கோயில் ஸ்தல விருட்சம் வெல்வேல மரம் அப்படின்ட்டு இங்கே கோயில் இருக்குது. அந்த வெல்வேல மரம்ங்கிறது தான் நம்ம கோயில் ஸ்தல விருட்சம். 4 வேதங்கள் கொண்டது அந்த மரம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மரம் அது. வேறு எங்கேயுமே நீங்கள் அந்த மரத்தையும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மரம். அந்த மரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாலையை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 5 மறுவாரம் வரும்போது அந்த மரத்தில் அந்த மாலையை போட்டுருவாங்க. அதை போட்டுட்டு திரும்ப அந்த மாலையை வேறு புது மாலை வாங்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போவாங்க. 5 வாரம் அந்த மாதிரி செய்வாங்க. 5 வாரம் இந்த மாலையை மாற்றி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா கல்யாணம் கண்டிப்பாக கைகூடி வரும். இங்கே வந்து நிறையா வந்து இந்த சுவாமி அம்பாள் இங்கே தம்பதியாக கல்யாண கோலத்தில் இருக்கிறதுனால நம்ம கோயிலில் வந்து 60ஆம் கல்யாணம் சஷ்டியப்த பூர்த்தின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் 70ஆம் கல்யாணம் பீமரத சாந்தின்னு சொல்லக்கூடியது, 80ஆம் கல்யாணம் சதாபிஷேகம்னு சொல்லக்கூடியது, 90வது கல்யாணம் கனகாபிஷேகம்னு சொல்லக்கூடியது, இது போன்று இங்கே 60ஆம் கல்யாணம்லாம் ரொம்ப விசேஷமான முறையில் நம்ம ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கல்யாணமும் இங்கே வந்து நிச்சயமாயிடுத்து முடிஞ்சது அப்படின்னா இங்கேயே வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதனால் அனைவரும் வருகை தந்து நமது ஆலயத்திலே தரிசனம் செய்து நமது இறைவனை தரிசனம் செய்து யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி இறைவன் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அரஹர நம பார்வதி பதஜே, அரஹர மகாதேவா.